இவங்களுக்கு வரக்கூடிய அடுத்த 15 நாட்கள்ல வந்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு இருக்கு. ஸோ அது ஒரு சாலிடான ஒரு அடிப்படை பேஸ் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்ப ஆனா பிக் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு கன்ஃப்யூஷன்ஸும் அவங்களுக்கு ஏற்படும். ஒரு டவுட்ஃபுல் மைண்ட் செட்டோட அந்த வாய்ப்ப கூட சில பேர் பிக் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி இருக்கு. பட் டவுட் இல்லாம ஒரு கிளியர் மைண்ட் செட்டோட அந்த வாய்ப்ப பிக் பண்ணாங்கன்னா, அது அவங்களுடைய ஃபியூச்சருக்கான இப்போ ஒரு பேஸ்மெண்ட் போடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாவே அது அமையும். ஸோ அதனால டவுட் மட்டும் இருக்கக்கூடாது. அடுத்த 15 நாட்கள் அவங்களுடைய கரியர், பிசினஸ பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய வாய்ப்ப சார்ந்து எந்த ஒரு டவுட் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. இது வந்து புதுசா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்துமா? ஆமா, கண்டிப்பா பொருந்தும். வேலையில இருக்கவங்களுக்கும் சரி, தேடிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, பிசினஸ். வாய்ப்பானது வரதான் செய்யும். பிசினஸ்ல இருக்கவங்களுக்கும் சரி. பட் அத பிக் பண்றதுலே உங்களுக்கு டைலமா இருக்கும். ஓகே. அடுத்தாக ரிலேஷன்ஷிப் 15 நாட்கள். அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்? ஸோ நெக்ஸ்ட் 15 டேஸ் இவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது, இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகறதுக்கும், இல்ல அதுல ஒரு மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இணக்கமான சூழல் வர்றதுக்கும், இவங்க சைட்ல இருந்து ஒரு எஃபோர்ட் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இவங்களுடைய பார்ட்னர வந்து ஏதாவது வெக்கேஷன் கூட்டிட்டு போறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள வந்து செய்றது, அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது, இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால இவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு அந்யோன்யம், அந்த ஒரு அன்பு வந்து அதிகரிக்கும். மனசு விட்டு பேசிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு இருக்கு.